வணக்கம். யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா போயிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தோட வாழ்க்கைய ஒரே ஒரு ராத்திரி தலைகீழா மாத்திடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு மர்மமான இரவ பத்தின கதை தான். இது ஒரு சாதாரண கிரைம் ஸ்டோரி கிடையாது. இது ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே மொத்தமா சிதைச்ச ஒரு உண்மை சம்பவம். இந்த வரிகள் தான் நம்மளை இந்த கதைக்குள்ள இழுத்துட்டு போக போகுது. இது வெறும் கற்பனை இல்லைங்க, நிஜமாவே நடந்த ஒரு கொடூரமான இரவோட பதிவு. சரி, கதைக்குள்ள போலாம். முதல்ல இந்த சம்பவம் நடந்த இடம் சென்னையில ஒரு ரொம்ப அமைதியான ஏரியால இருந்த ஒரு வீடு. அந்த வீட்ல யார் இருந்தாங்கன்னா, ராகவன், அவரோட மனைவி லதா, அப்புறம் அவங்களோட 10 வயசு பொண்ணு நித்யா. பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு சின்ன குடும்பம். வெளியில இருந்து பார்த்தா அவங்க வாழ்க்கையில எந்த குறையுமே இல்ல. ஆனா ஒரே ஒரு ராத்திரி, அந்த ஒரே ராத்திரி அவங்க வாழ்க்கைய மொத்தமா புரட்டி போட்டுடுச்சு. ஆனா விடிஞ்சு அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அந்த வீட்ல யாரும் உயிரோட இல்ல. அந்த மரண அமைதியில இருந்து தான் நம்மளோட விசாரணையே ஆரம்பிக்குது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு மரண அமைதி. வெளியிருந்து பார்க்கறதுக்கு இவ்ளோ சந்தோஷமா ஒரு குறையும் இல்லாம இருந்த ஒரு குடும்பம் எப்படி ஒரே ராத்திரியில மொத்தமா காணாம போச்சு? போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கறாங்க. ஆனா அங்க இருந்த நிலைமை அவங்கள ரொம்பவே குழப்பிடுச்சு. ஏன்னா கதவு உள்ள இருந்து பூட்டியிருக்கு, ஜன்னல் எல்லாமே மூடியிருக்கு, எந்த பொருளும் திருட போகல, வெளியில இருந்து யாரோ கதவை உடைச்சிட்டு உள்ள வந்த மாதிரி எந்த தடையுமும் இல்ல. அப்போ உள்ளே இருந்தவங்களுக்கு என்னதான் ஆச்சு? வெளியே இருந்து யாரும் வரலனா பின்ன எப்படி இது நடந்திருக்கும்? இது எப்படிங்க சாத்தியம்? இந்த கேள்வி போலீஸ மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே பெரிய குழப்பத்தை உண்டாக்குது இல்லையா? சரி, வாங்க இப்போ விசாரணையோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். விசாரணை எண் 3 சாவிகள். இந்த கேஸ இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கையில எடுக்கிறாரு. அவர் வந்ததும் அந்த இடத்துல இருந்த 3 விஷயத்த நோட் பண்றாரு. அந்த 3 விஷயம்தான் இந்த மர்மம் முடிச்ச அவிழ்க்க போற சாவிகளா இருக்க போகுது. அந்த 3 ஆதாரங்கள் என்னென்ன தெரியுமா? ஒரு உடைந்த கண்ணாடி துண்டு, திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு லேப்டாப், அப்புறம் ஒரு பழைய டைரி. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா இந்த 3 பொருளுக்குள்ள தான் இந்த கேஸோட மொத்த உண்மையுமே ஒளிஞ்சிருக்கு. அடுத்த பகுதி, ரகசியங்கள் பேசுகின்றன. இப்ப வாங்க இந்த ஆதாரங்களை ஒன்னொன்னா அலசி அந்த வீட்டுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற உண்மைகளை நாம வெளியே கொண்டு வருவோம். முதல்ல அந்த டைரி, லதாவோட டைரி. அதுல ஒரு இடத்துல இப்படி எழுதியிருந்துச்சு: அவர் மாறிட்டே இருக்காரு, எனக்கு பயமா இருக்கு, இந்த வீட்ல ஏதோ தப்பா நடக்குது. அடேங்கப்பா, இந்த வரிகள் கேஸைய வேற ஒரு திசைக்கு கொண்டு போயிடுச்சு. டைரியில லதா சொல்ற அந்த அவர் யாரு? ஒருவேளை அவங்க கணவர் ராகவனா, இல்ல வேற யாரையாவது பத்தி சொல்றாங்களா? இந்த கேள்விதான் விசாரணையோட அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. டைரிக்கு அடுத்து நம்ம கைக்கு கிடைச்சது அந்த லேப்டாப். அதோட சர்ச் ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்போ இன்னும் பெரிய அதிர்ச்சி. அதுல என்ன தேடி இருக்காங்கன்னா, தடையுமே இல்லாம எப்படி காணாம போறது, அப்புறம் வாசனை இல்லாத விஷம். நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்ட பயங்கரமான விஷயங்களை யாரு தேடியிருப்பா? அந்த குடும்பத்துல இருந்த 3 பேர்ல யாருக்கு இந்த மாதிரி யோசனை வந்திருக்கும்? இந்த டிஜிட்டல் தடயங்கள் உண்மையை சொல்லுதா, இல்ல நம்மள திசை திருப்புதா? விசாரணை வேகமா போயிட்டு இருக்கிறப்ப அந்த டைரியோட கடைசி பக்கத்துல தான் இந்த கேஸுக்கான ஒரு பெரிய ட்விஸ்ட் கிடைக்குது. அது என்னன்னா, ராகவனோட பிசினஸ் பார்ட்னர் அவரோட ஒரு சட்டவிரோதமான தொழில் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு இவரை பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். இந்த ஒரு ரகசியம்தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. இப்போ நமக்கு கிடைச்ச எல்லா ஆதாரத்தையும் வச்சு அந்த கடைசி ராத்திரி அங்க என்னதான் நடந்துச்சுன்னு நாமளே யூகிக்கலாம் வாங்க. நம்மளோட அடுத்த பகுதி, அந்த இரவு நடந்தது என்ன? இந்த டைம்லைன் அந்த கடைசி சில மணி நேரத்துல நடந்த கொடூரத்தை நமக்கு அப்பட்டமா காட்டுது. பாருங்க, ராத்திரி 11 மணிக்கு லதாவுக்கு உண்மை தெரிஞ்சு ராகவன் கிட்ட சண்டை போடுறாங்க. 11:15 வாக்குல சண்டை ரொம்ப பெருசாகி ராகவன் தன் கண்ட்ரோலே எழுந்துடுறாரு. 11:30 அந்த கொடூரமான நிமிஷம். ராகவன் கோபத்துல லதாவையும் அப்புறம் தன்னோட பொண்ணு நித்யாவையும் தாக்குறாரு. கடைசியா நடுராத்திரி 12 மணிக்கே செஞ்ச தப்பா நினைச்சு குற்ற உணர்ச்சியில ராகவன் தன்னோட உயிரையும் மாய்ச்சிக்கிறாரு. இதோட இந்த கேஸ்ல இருந்த மர்மம் விலகிடுச்சு. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வழக்கு முடிவுற்றது. போலீஸ் ரிப்போர்ட் படி இது ஒரு மர்டர் சூசைட் கேஸ். அதாவது ஒருத்தர் மத்தவங்கள கொலை பண்ணிட்டு கடைசியா தன்னையும் கொன்னுகிறது. இந்த முடிவோட இந்த விசாரணை அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வருது. மொத்தத்துல சொல்லப்போனா ஒரே ஒரு ரகசியம், அது ஒரு முழு குடும்பத்தையுமே அழிச்சிடுச்சு. இந்த முழு சம்பவத்தையும் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது: இதையெல்லாம் தடுத்திருக்கவே முடியாதா? இப்படி ஒரு சோகம் நடக்காம இருந்திருக்க வாய்ப்பே இல்லையா? இந்த கேள்வியோட இந்த பகுதியை நான் முடிக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?